Pidashi Subramaniam, thought for the day. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் கட்டிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாரு, அவர் ஒரு மாறு வேஷத்துல அவர் அந்த கோயிலை விசிட் பண்ண போறார். ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணி அப்படி இருக்கும். போகும்போது ஒரு சிற்பி அவர் என்ன பண்றாரு, போகும்போதே ஒரு பிளான் பண்ணிட்டு போறாரு. ஒவ்வொரு சிற்பிகிட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும்னு முடிவு பண்றாரு. ஆனா கேள்வி ஒரே ஒரு கேள்விதான், ஒரே கேள்வி. ஆனா பல பேர்கிட்ட கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் போய் ஒரு சிற்பிகிட்ட போய் கேட்கிறாரு, என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோடனே அந்த சிற்பி அந்த கேள்வி என்ன பண்ணிட்டு இருக்க, இதுதான் கேள்வி. ஸோ சிற்பிகிட்ட போய் கேட்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கப்பா அப்படின்னு கேட்டோடனே அந்த சிற்பி தெரியலையா, நான் கல்லோடைச்சிட்டு இருக்கேன், உனக்கு என்ன கண் தெரியாதா, நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா தெரியும்ல, நானே வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படா டைம் முடியும்னு பார்த்துட்டு இருக்கிறேன், நான் கல்லோடைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் ராஜான்னு அவருக்கு தெரியாது, ஏன்னா அவர் மாறு வேஷத்தில் போயிருக்காரு. அப்புறம் அடுத்த சிற்பிகிட்ட போய் கேட்குறாரு. சிற்பி சொல்கிறாரு, நானாப்பா, நான் தான் சிலை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, சிலை உருவாக்கிட்டு இருக்கேன், சிலையை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 3வது ஆள் ஒரு ஆள்கிட்ட கேட்குறாரு. 3வது ஆள் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு சிலையை உருவகப்படுத்திட்டு இருக்கேன், அது ஒரு அழகான ஒரு சிலையாக நான் உருவப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு 4வது ஆள் சொல்கிறார். 4வது ஆள்கிட்ட போய் கேட்குறாரு, என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோடனே 4வது ஆள் சொல்கிறாரு, எங்கள் ராஜராஜ சோழன் ஒரு கோயில் கட்டுறாரு, அந்த கோயிலுக்கு ரொம்ப அழகான சிலைகள்லாம் வடிவமைக்கணும், நான் என்னோட ஒரு பாட்டாக நான் ஒரு சிலையை வடிவமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராஜாவுக்கு தோணுச்சா, என்ன நான் ஒரே கேள்வி தானே கேட்டேன், ஏன் வேற வேற மாதிரி அப்படின்னு யோசனை பண்ணாராம். இதுதான் நான் உங்களுக்கு வைக்கிற கேள்வி, ஒரே கேள்விதான், ஆனா ஏன் எல்லாரும் ஒரே வேலை தான் செய்யறாங்க, எல்லாரும் சிற்பிகள் தான், எல்லா சிற்பிக்கும் சிலை வடிக்கிற வேலை தான் கொடுக்குறாங்க, எல்லா சிற்பிக்கும் ஒரே சம்பளம் தான், எல்லா சிற்பிக்கும் ஒரே வேலை நேரம் தான், ஆனா ஏன் 4 பதில் வருது? யோசனை பண்ணி பாருங்களேன். 4 பதில் ஏன் வருது அப்படின்னா, 4 பேருக்கும் 4 விதமான எண்ணங்கள் இருக்கு அவங்க செய்யற வேலையை பொறுத்து. ஒருத்தர் வேலையை செய்யும் போது கடமை செய்யணும், சம்பாதிக்கணுமே அப்படின்னு செய்யறாங்க. இன்னொருத்தவங்க ஓகே கொடுத்த வேலையை தெளிவா செய்யணும்னு செய்யறாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வேலையில கொஞ்சம் அர்த்தம் இருக்கு, நம்ம கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் அந்த வேலையை ரொம்ப காதலிச்சு ஆனந்தமா அது எதுக்கோசரம் செய்யணுங்கிற பர்பஸோட செய்யறாங்க. இதுதான் விஷயம். நம்ம வாழ்க்கையில எது செஞ்சாலுமே நம்ம எந்த மாதிரி ஆட்டிடியூட்ல வேலை செய்யறோம்னு பார்க்கணும். ஈவன் வீட்டில் சமைச்சா கூட ஒரு சந்தோஷமா ஆத்மார்த்தமா நம்ம ஃபேமிலிக்கு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கணும். நம்ம ஃபேமிலிக்கு சம்பாரிச்சா கூட நம்ம வீட்டுக்கு காசு எடுத்துட்டு போறதுங்கிறது மேட்டர் கிடையாது. ஆனா அது எந்த விதமான ஒரு சாக்ரிஃபைஸோட ஒரு எந்த விதமான ஈடுபாடோட செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஆட்டிடியூட், நல்ல தெளிவான அணுகுமுறையோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தெளிவான அணுகுமுறை இருந்தா நமக்குள்ளேயும் ஒரு காதல் வரும், ஒரு சந்தோஷம் வரும், ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ நீங்க எந்த வேலை செஞ்சாலும் ஒரு நல்ல ஆட்டிடியூட்டோட நல்ல அணுகுமுறையோட செய்யுங்க. ஓகேயா? கரெக்ட். மனிதர்கள் தனது தவறுகளை மறைத்து கொள்வதில் காட்டும் அக்கறை தவறு செய்யாமல் இருக்க காட்டுவதே இல்லை. இனிய காலை வணக்கம். இது தினேஷ் லண்டன்ல அனுப்பிச்சிருந்தா. தேங்க்யூ தினேஷ். ஒவ்வொரு விஷயமும் நம்ம சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா இந்த நாள் மட்டும் இல்லை, எந்த நாளுமே இனிமையா இருக்கும். ஓகேயா?